அதாவது ஒரே கொஸ்டின், பட் அதுல ரெண்டு மீனிங் இருக்கு. பணி தொடருமா? யுவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா? ஒரு கொஸ்டின். அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா? பணி தொடருமா? இது இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா இது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம், இதுவும் ரசிச்சுதான் பண்றேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால இப்போ இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூல உட்காரல, அந்த மாதிரி ஆசுவாசம். ஓகே, அவ்வளவுதான். என்ன யோசிக்க முடியல எதுவும். போன வாரம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அந்த சக்சஸான பிறகு ரிலீஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்களா? அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான். எல்லாமே ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அதை பார்த்து ரிசல்ட்டை பார்த்து ரிலீஸ் பண்றீங்களா? இல்ல, இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு, தியேட்டர் கிடைக்கல. இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சேன், அதுதான். Jyoti sir, congratulations, a fantastic film. Thoroughly enjoyed the film. Now, the question that I'm asking is on behalf of Malayalam cinema. Now, matta South Indian languages, they're all making, when they release a film, they release it in all 4 South Indian languages. And Hindi name போடுறாங்க, 5 languages release பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content, and we're impressed with exceptional Malayalam films. In fact, in the padame kuda ipo inga screen பண்ணலனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. Vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salmaan, who's actually whose movies are being made into pan-Indian films? Most of the Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages நீங்க simultaneously release பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. நான் இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, இந்த படம் ஒரு டைட்டில் எல்லா இடத்துக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். எனக்கு கிடைச்சது இப்ப பண்ணா தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்கு, ஒரேபடியா ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்கு. ஆனா இப்பதான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதை நினைச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லுது. நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்றது. சார், நீங்க ஒரு நடிகர், சார் இங்க டைரக்டும் பண்ணிருக்கீங்க, பிரமாதமா இருக்க படம். அதே நேரத்துல உங்களை மாதிரி ஒரு ஆஜானுபாவமா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல, எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்காங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவல்ல பாக்குற எங்களுக்கு துப்பா இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசா இருப்பாப்ல, நீங்க 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இந்த கிரிமினல் இந்த படத்தில் இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் அது உள்ள இருக்கிறது இல்ல, மைண்ட் செட் உருவத்தில் இல்ல. தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது இருந்தா ஏறிடும், இல்லைன்னா இது நான் இன் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்ட்னு சொல்லல. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்பதான் இவர் பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்தேன், அப்படித்தானே சொல்றோம். 2 பேரும் ஒரு பேரா அதுல ஒன்றான பிளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கலாம் இவரு, அதுதான் என்னோட டிசைன். இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்துலதான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க பணின்னு டைட்டில் மலையாளத்துலயும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா இன்னும் வேற லெவலா இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன், நான் அது ஒன்னும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நினைச்சோம். டிஃபெண்டர் போடணும்னு சொன்னேன். அப்புறம் நான் டிஃபெண்டர் டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணினா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் അവരുടെ മീനിങ്. ചേട്ടാ, ഞങ്ങൾക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു മൂവി, നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പണി പറയുമ്പോൾ സംഭവമല്ല, നിങ്ങൾ ആരുടെ സംഭവം കുറിച്ചിട്ടാണ് പറയുന്നത്?
இல்ல அது நான் சொல்றது மிஸ்டேக்கா இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, மணின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அதை சொன்னேன். வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலைதான், ஆனா செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஜெஸ் சார், ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கேமராமேன் யாரு? ஏன்னா கேமரா வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு. இவர் போயிடுவாரு பைக்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி. சோ அது ரொம்ப இதுவா இருந்தா அவங்க 2 பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க. அவங்க அபிநயாவும் அவங்களும். சோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க? இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போகுது, இந்த சீன் இப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்ப நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிருவா, அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்ச் பண்ணிடுவா அவரு. நமக்கு அது சொன்னா போதும், தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும். அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவரு பேச வேணாம், நான் வந்து இல்ல இவரு பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன். ஆனா அது தேங்க்யூ. படத்துல அபிநய பேசல. அந்த ஐயோ அது ஒரு என்ன சொல்றது, நம்ம சொசைட்டியில் பார்க்கலாம் ஒரு கேரிகேச்சர் ஷேட் இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே. வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்க எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்றது, அவ்வளோ பெரிய வேலை. இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு, நான் இவர் எல்லாம் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பா. அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவா. அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து வைக்க பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணிய இது மாதிரி ஃபில்அப் பண்ற மாதிரி. அது கிட்ட அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நாங்க பார்த்துவாங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குனீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட் தான் அங்க போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்க பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்ட இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது. இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் இவர் வரும்போது எல்லாருமே அபிநயா வருது, அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க சொல்லுங்க சார். சொன்னாரு, சி நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்து எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டுமே தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அதுதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனா வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல. கடைசி அவங்களா போய் சரண்டர் பண்ற மாதிரி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணது நினைச்சு பண்றது. மூணு நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுல இதுதான் முடியும்னு நானே நினைச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதுல அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு. அதுல அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியான சொல்லல, இதுதான் கரெக்ட்னு சொல்லல.
ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும். இதை விட நல்லதா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்துல கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்துல, அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா இல்ல வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசுல வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல இது நான் 100 days ஷூட் போயிட்டேன். ஏன்னா இந்த சிங் சவுண்ட் படம், இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணி இருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40 பிளேஸ் நியூ ஆர்டிஸ்ட், அதனால டைம் ஜாஸ்தியா எடுத்துட்டேன். ஆனா புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல, எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்க வந்து டைரக்டர் நடிகர், அதாவது நடிகரா இருக்கும்போது நீங்க போயிட்டே இருப்பீங்க. டைரக்டர் போது இங்க இருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சீன்ல வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க, நீங்க பார்க்க போறீங்க. அப்ப மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா யோசிச்சு பண்ணிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம மிக உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்ணது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனா இது எல்லாமே என் லைஃப்ல வந்து இது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும். நல்லபடியா பண்ணா இங்க நல்லபடியா நிற்க முடியும். வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்னு as a director. இன்னொரு எஸ்டிமேஷன் அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், who was a winner, the actor or the director? 100% டைரக்டர் தான் வின்னர். லாஸ்ட் क्वेश्चन. டைரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம். தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு டைரக்ட் பண்ணணும் ஆசை இருக்கு. எல்லாருமே சூப்பர் தான். கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும். பாத்தீங்கன்னா கார் வந்து இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா தலதான் ரேசிங்ல பயங்கரமா ஓட்டுவாரு காரு. ஆனா உங்க படத்துல வந்து நீங்க பயங்கரமா மிரட்டி எல்லா இடத்தையும் சர்வசம் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி பிராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவா இருந்தது. அவருக்கு பிராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடு, ஆனா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவரு நல்லா ஓடும். இருக்காங்க டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, சொல்லிருக்கேன். சார் क्वेश्चन. தமிழ் படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க, கண்டினியூவா நல்ல ஆக்டர் நேம் வேற வாங்கிருக்கு. ஏன் கேப் விழுந்தது உங்களுக்கு? 2 இயர்ஸ் நடிக்கவே இல்லையா? உங்களை ஒதுக்குறாங்களா இல்ல நீங்க விரும்பலையா? ஆமா, இப்போ தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணல. எஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஒரு குரூப் போட்டோக்காக எழுந்திடலாம்.